புனித பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியை சார்ந்த R.N. ராம் பிரசாத். இவருடைய நடையானது மிகவும் இயல்பாக இருக்கும். இயல்பு நடை. அந்த தங்க தமிழானது இயல்பாகவே அவரிடம் வரும். நடக்கும் போதே பாருங்க வருவாரு, இயல்பா வருவாரு. அப்படியே தாளாட்டும் அந்த தமிழ், தாளாட்டக்கூடிய அந்த தமிழை நீங்கள் சீராட்டி அனுபவிங்க. காஷ்மீரத்தை தலையாகவும், கன்னியாகுமரியை இரு பாதங்களாகவும், குஜராத்தை வலக்கரமாகவும், ஒரிசாவை இடக்கரமாகவும், மத்திய பிரதேசத்தை மார்பாகவும் கொண்டவள் தான் நம் பாரத தாய். நம் பாரத தாயின் மூத்த புதல்வி நம் அகண்ட பாரதம். புவியோ ஐம்பூதங்களையும் அடக்கிய அங்கம், கோள்களின் மூலம் ஆட்சி செய்யும் பட்டத்து அரசி. சூரிய குடும்பத்தின் ஒன்றானது நமது புவி, அதுதான் உண்மை. யாரும் ஊரே யாவரும் கேளு என்று கணியன் பூங்குன்றனாரின் கனிவாக சொல்லிய வார்த்தையின் கருதான் நம் புவி, நம் எதிர்காலம் என்பதை மறந்துவிடக் கூடாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடிய வள்ளலார் வாழ்ந்த பூமி இந்த பூமி. பூமியிலான இயக்கத்தை தந்த வினோபாஜி பிறந்த மண் இந்த மண். எல்லா உயிர்களிடம் அன்பு செலுத்திய புத்தர் பிறந்த புண்ணிய பூமி இந்த பூமி. உலக வரலாற்றையே இரண்டாக பிரித்த இயேசுபிரான் பிறந்த ஆன்மீக பூமி இந்த பூமி. இந்த தேசம், இந்த பூமியில் மானிடனாய் பிறப்பதற்கே மாதவம் செய்தவர்கள் நாம் என்பதை மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட புண்ணிய பூமியை மாசுபடுத்துகின்றோமே. பாடத்தின் பைகளை பயன்படுத்தி எரித்து பண்பட்ட பூமியை நாசப்படுத்தி ஓசோன் மண்டலத்திற்கு நச்சு புகைகளுடன் எவனை ஏஜென்டாக அனுப்புகின்றோம். நம் இதயம் போல் பாதுகாக்க வேண்டிய ஓசோன் மண்டலத்திலேயே ஓட்டை விழுந்து விட்டது. நமக்கு கெட்ட காலம் இதுவே தொடர்ந்தால் நம் பூமியின் எதிர்காலம் இருண்ட காலமாகிவிடும். என் தேனார் உயிர் வாழும் பட்டாம்பூச்சிகளும் பிறந்த நாள் அன்றே இறந்த நாள் காணும் ஈசல்களும் இந்த மண்ணில் சுதந்திரமாய் எதிர்காலம் உண்டு என்று சிறகடித்து பறக்கின்றன. ஆனால் ஆறறிவு படைத்த மனித சமுதாயமோ சுதந்திரமாக நிம்மதியாக சுற்றித் திரிய முடியவில்லை. என்ன செய்ய? வெடிகுண்டு கலாச்சாரம் விஷம்போல் வளர்ந்து விட்டது. குமரியின் பாதங்களில் முத்தைத்தால் காஷ்மீர் கண்கலங்கி அதை இமயம் தலை குனிந்து எடுக்குமா? இது அந்த காலம். ஆனால் இன்று இமயத்தில் வெடிகுண்டு வைத்தால் குமரி முனையுள்ள மனித இதயங்கள் எல்லாம் சுக்குநூறாய் வெடிப்பது இந்த காலம். இன்று வல்லரசு நாடான அமெரிக்காவின் வளர்ச்சியில் இந்திய இளைஞர்களின் மூளை முக்கால் பங்கா. என்ன விந்தை! நம் இந்திய நாடு அமெரிக்காவின் வளர்ச்சியை காட்டிலும் எல்லா வகையிலும் 5 மடங்கு வளர்ந்திருக்க வேண்டும். ஏன் முடியவில்லை? இங்கு வனப்பகுதிகள் குறைவு, எனவே வளர முடியவில்லை. மரங்கள் அதிகம் இல்லை, இங்கே மழை இல்லை. உங்கள் வீடுகளிலும் ரோடுகளிலும் மரங்களை நடுங்கள் என்று நான் கூறுவதை காட்டிலும் நல்லவர்கள் நட்ட மரங்களை நாசப்படுத்தாமல் வெட்டாமல் இருங்கள். அதுவே உங்களுக்கு கோடி புண்ணியம். சுற்றுப்புற சூழலை மாசுபடுத்தாமல் இருங்கள். இந்த பூமி புண்ணிய பூமியாகிவிடும். விண்ணும் மண்ணும் கடல் நீரும் மாசுபட்டு சுறாமிகளும் வேட்டாக்களும் நம்மை அழித்தாலும் அச்சமில்லாமல் மாசுபடுத்துகின்றோம் நம் அகண்ட பூமியை. உப்புக்களை வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொண்டு மூடருக்கு முன்னால் கதறி என்ன, அழுது என்ன, புலம்பி என்ன, ஒன்று மேல நடக்கவில்லை தோழா, ரொம்ப நாளா என்ற நிலைதானே உள்ளது. இந்நிலை மாற வேண்டாமா? நிலம் நீர் காற்று மாசுபடாமல் இருக்க அரசு தனி சட்டம் கொண்டு வந்துள்ளது. பதித்தோமா? இல்லையே. இதற்கென்றே மத்திய அரசும் மாநில அரசும் மாசு கட்டுப்பாடு வாரியம் அமைத்து செயல்பட்டு வருகிறது. அந்த கட்டுப்பாடு நடக்கின்றோமா? இல்லையே. சிக்கன் குனியாவும் டெங்குவும் பிரதமரின் பேர குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை, பிதாமகன்களையும் விட்டு வைக்காது. காரணம், நம் வீடு சுத்தமாக இல்லை. நாட்டை என்ன சொல்ல? மாணவர்கள் நினைத்தால் நடத்தி காட்டலாம் என்ற நோக்கில் பசுமை படை மாணவர்களை நாடுகிறது. இது ராஜ்யத்தை ஆளும் ராமேஸ்வரமன் இளைஞர்களை ஒளிமயமான எதிர்காலத்திற்கு இழுத்துச் செல்ல அக்கினி சிறகுகள் தீர்த்து வரவேற்கின்றது. அல்லது செத்துபடி. நீ முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறைபிடிக்கும். நீ எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் என்பதை மறந்து விடாது. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி என்ற கவிஞரின் கனவை நனவாக்கி நாம் சரித்திரம் படிப்பவர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது. நாமும் ஒரு சரித்திரம் படைப்பவர்களாக இருக்க வேண்டும் என சொல்லி நான் கலெக்டரானால் நான் கூறிய அத்தனை கடமைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என்று சூளுரை
நன்றி ராம் பிரசாத் அவர்களே. சரித்திரம் படைப்பேன் என்று அக்னி சிறகுகளை தனக்குள் விரித்துக் கொண்டு சீராட்டி சென்றிருக்கிறது அந்த சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தையின் அந்த கலெக்டர் ஆவேன் என்ற கனவு நனவாக வேண்டும். என்னென்றால் அப்துல் கலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், கனவு காணுங்கள் என்று. இந்த சின்ன சின்ன வயதிலே, சிறார் வயதிலே இத்தனை பெரிய ஒரு மேடையில் ஏறி அமர்ந்து கலெக்டர் முன்னாலே சூழலைக்கின்றால் இந்த பொடி பையன். அவனுடைய அந்த கலெக்டர் என்ற அனுபவம், அவன் கலெக்டராக இந்த இடத்தில் இருந்து இன்னும் ஒரு நல் முத்துக்களை அவன் பரிசளிக்க வேண்டும் என்று எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அவனுடைய அந்த பேச்சு நேற்று இங்கே இந்த திட்ட அலுவலகத்துக்கு நான் நன்றி கூற வேண்டும். இந்த முத்துக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல நிகழ்வை எனக்கு அளித்திருந்தார்கள். அதற்கு இறைவன் நினைவோடு இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா முத்துக்களை நேற்று எடுத்தேன். நேற்று அதிகமான முத்துக்களை கொண்டு எந்த முத்தை பிறகு என்றால் சுனாமியால் அலைக்கலக்கப்பட்டோம். அதில் சிறந்த முத்து இன்று உங்களிடம் படிச்சுட்டு சென்றிருக்கிறது. அது நல்ல நவரத்தினமாக இருந்து இந்த இளைய சமுதாயத்தினருடைய ஒரு அங்கத்தினராக இருந்து புதிய பாரத சிற்பியாக வர வேண்டும் என்று நானும் உளமாற வாழ்த்தி